இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குருவை அடையிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டியது, அது மட்டும் இல்லாமல் ஒரு குரு எப்படி இருப்பார், அவரோட தன்மைகள் எப்படி இருக்கும், ஏன் ஒரு குரு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு குரு அப்படிங்கிறவர் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அவங்க எப்போதுமே ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ அவங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் இருக்கும். அது ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, நம்ம சீடர்களான நம்ம வந்து உலகியல் ஆசையில இருப்போம். இந்த உலகியல் ஆசையில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அ எல்லா விதங்கள்லையும் பந்தபாசங்கள்லேருந்து எல்லா விஷயங்களையும் ஊடுருவி இருப்பாங்க. ஆனா ஒரு குருவானவர் எதில இருப்பார் அப்படின்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஆன்ம வளர்ச்சியில முன்னேறிய ஒரு நிலையில இருப்பார். இந்த உலக ஆசைகள், அப்புறமா இந்த மோகம் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து கடந்திருப்பார். எல்லாத்தையும் கடந்திருந்து ஒரு சிஷ்யன் வந்து எதில இருப்பாரோ அப்படின்னா, எல்லாத்துக்குள்ளேயும் உழன்றுருப்பான். மோகம் எல்லாத்துலேயும் அவன் வந்து இருப்பான். இந்த உலக ஆசையில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அவன் வந்து பிணைஞ்சிருப்பான். அப்படி இருக்கும்போது ஒரு குருவுக்கிட்ட போயிட்டு ஒரு உபதேசமோ ஏதோ ஒரு விஷயம் கேட்கும்போது, அவர் சொல்லக்கூடிய பதில்கள் அப்படிங்கிறது வந்து உலகியல்ல இருக்கிறவங்க யாருக்குமே செட் ஆகாது. என்ன என்ன காரணம் அப்படின்னா, அவங்க தூய்மையான ஒரு நிலையில் இருக்காங்க. அங்கேருந்து வரக்கூடிய ஒரு சொல்லும் கூட உலகியல்ல நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, ரொம்ப எல்லாத்தோடவும் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருப்போம். உலகியல்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் துளைக்கக்கூடிய ஒரு தோட்டாவில் துளைக்கிற அளவுக்கு வந்து அவங்களோட மனம் அப்படிங்கிறது வந்து வேதனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடையும். அதனால தான் ஒரு அது பெரிய பெரிய விஷயங்கள வந்து எப்போதுமே குருக்கள் வந்து சொல்கிறதே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் பெரிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு தோட்டாவை வச்சு துளைக்கிற மாதிரி தான், மனதை வந்து துளைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு வலிக்கும். உலகில் இருக்கிறவங்களுக்கு உண்மைகள் அப்படிங்கிறது வந்து கசக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த உண்மையை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த உண்மைகளை புரிஞ்சுக்காம நம்ம வந்து நிறைய பேர் குருக்கள்கிட்டேருந்து வெளியில் போயிடுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க கேட்கும்போது முக்கால்வாசி இப்போ ஆன்மீகம்னா என்ன எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, பணம் நிறையா வரும், இல்லை பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். அப்படி இந்த உலகியல் விஷயங்களுக்கு தீர்வு தேடி தான் இங்கே ஆன்மீகத்துக்கு நோக்கி வர்றாங்க. ஆனால் அது கிடையாது. உண்மையான ஆன்மீகம் அது கிடையாது. இதையும் கடந்தது. உண்மையான ஆன்மீகம் அனைத்தையும் எடுத்துட்டு ஒரு தூய்மையான ஒரு நிலைக்கு வந்து போகிறது. இந்த நிலைகள் எல்லாமே இப்போ ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உலகில் ஒரு சொல்யூஷன் கிடைக்குது, ஒரு குருக்கிட்டேருந்து கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே தற்காலிகமானது. அந்த உலகத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும், உலகத்தில் உள்ள எந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களாலும் அது வந்து தற்காலிகமானது தான். அது வந்து நிரந்தரமாக எப்போதுமே வந்து நிற்க போகிறதில்ல. நமக்கு வந்து நிற்க போகிறதே கிடையாது. தற்காலிகமானது. இன்றைக்கி ஒரு மனநிலை இருக்கும், நாளைக்கு ஒரு உலகில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மனநிலை இருக்கும், நாளைக்கு ஒரு மனநிலை இருக்கும். அப்புறம் மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு குருவோட தன்மை வந்து எப்போதுமே மாறுறதே கிடையாது. அது வந்து ஒரே தன்மையில் வந்து அவங்க இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு சிஷ்யன் வர்றான்னா, அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, உலகியல் பிரச்சனையாக இருக்கும். நான் எல்லாத்தையும் வெறுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவனுக்குள்ளே உள்ள ஆசைகள் அப்படிங்கிறது வந்து போயிருக்காது. எல்லா விஷயங்களும் அவனுக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, அவன் ஃபஸ்ட்டு சொல்லும்போது அந்த அந்த வெறுப்புணர்வில் இருக்கும்போது அதை ஏற்றுப்பான். அதே சமயத்தில் அந்த அந்த விஷயம், அது அந்த உலகியல் விஷயங்கள் எல்லாமே சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டான். அந்த குருக்கிட்ட கூட வரமாட்டான். இப்படி தான் ஒரு விஷயம் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இந்த உலகியல் ஆசைகள் அப்படிங்கிறது அப்படி தான். ஆனால் ஒரு குருவானவர் அவரோட வார்த்தைகள்லேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இறுக்கமான வார்த்தைகளாக இருக்குது. ரொம்ப கடினத்தன்மையாக தான் ஒரு குரு வந்து எப்போதுமே நடந்துக்குவார். அது அவரோட தன்மைகள் அப்படி தான். ஏன்னா அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படி, அதற்கேற்ற மாதிரியான வார்த்தைகள் அப்படிங்கிறது தான் அவரோட வாயிலிருந்து வரும். ஏன்னா தூய்மையான பிரம்மத்தை அடைய அழுக்கான இந்த விஷயங்களெல்லாம் விட்டு தான் ஆகணும். பிரம்மம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, எதுக்கும் கட்டுப்படாமையும் எல்லாமும் அதுவாக தான் இருக்குது.
ரொம்ப தூய்மையா இருக்கு. ஆனா உலகில் உள்ளவங்க எல்லாருமே தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா, அ அவங்க தன்னோட ஆசைகளையும், இச்சைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள எ தான் அதற்கான விஷயங்கள தான் அவங்க பார்ப்பாங்க. அ இப்போ எல்லாருமே அந்த உலகியல் இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனா, ஒரு குருவானவர் அதெல்லாம் கடந்திருப்பாரு. அந்த ஒரு உலக இச்சைகள் எல்லா விஷயங்களையும் கடந்தவர் தான் ஒரு உண்மையான கடந்து பிரம்மத்தோட ஐக்கியமானவர் தான் ஒரு உண்மையான குருவா இருக்க முடியும். மத்தபடி இந்த உலகியல் ஆசைகள நம்ம எப்படி வேணா பெ பெ பார்த்து பேசிக்கலாம். இப்படி இருந்தா நல்லா இருக்கலாம், அப்படி இருக்கா அதெல்லாம் பேசிறலாம். அது பேசி ஒண்ணும் ஆகப்போறது கிடையாது. கொஞ்ச நாள்ல அது சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த உலகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே, அதில சேஞ்சஸ் அப்படிங்கிறதுக்கு பஞ்சமே இருக்காது. ஏதாவது ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனா, அந்த பிரம்மம் தான் எப்போதுமே சேஞ்ச் ஆகாம ஒரே தன்மையில இருக்கக்கூடியது. இன்னைக்கு இத தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து அப்படி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உலகியல்ல உள்ளவங்களோட மனம் அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரியான சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறிக்கிட்டே இருக்கும். உலகியலோட இருக்கிறவங்களோட பெரும்பாலான குருக்கள் ஏன் தவிர்த்துட்டு போறாங்க அப்படின்னா, இந்த ஒரு ரீசன் தான். ஏன்னா, இவங்க எல்லாருமே உலகியல்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு தற்காலிகமான ஒரு விஷயத்துக்கு தான் எதிர்பார்ப்பாங்க. தற்காலிகமான சுகபோகங்கள், தற்காலிகமான விஷயங்கள தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா, ஒரு குருவானவர் அப்படி இருக்க மாட்டாரு. நிரந்தரமான பிரம்மத்தோட ஐக்கியமாகறது தான் அவரோட கோலா இருக்கும். அதற்காக எதை வேணாலும் விடுப்பாரு. இப்ப உலக விஷயங்கள விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படின்னாலும் விட்டுட்டு வருவாங்க. பிரம்மத்தை உணர்ந்தவர்கள. ஏன்னா, அதுதான் நித்தியமானது. அதுதான் நமக்கான சுதந்திரத்த குடுக்கக்கூடியது. எல்லாமே நம்ம அதற்கு உட்பட்டது தான். இந்த உலகம்லேருந்து எல்லாமே அதற்கு உட்பட்டது தான். ஆனா, அது அப்படிதான் இயங்குது. சித்ரூபம் எல்லாமே அதில தான் இருக்கு. ஆனா, ஒரு குருவானவர் சித்துக்கள யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னா, சித்துக்கள எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் அவங்களால பண்ணிக்க முடியும். ஆனா, பிரம்மம் வழிவிடாம அவங்க சித்துக்கள கூட உபயோகப்படுத்துறது கிடையாது. எதையுமே அவங்க உபயோகப்படுத்துறது கிடையாது. நித்தியமான அந்த பிரம்மத்தோட இருக்குது. அந்த நித்தியமான ஒரு எந்த கலக்கங்கள் அற்ற அந்த பிரம்மம் இருக்குல்ல, அதோட இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதோட தான் அவங்க பயணிப்பாங்க. ஆனா, உலகில் உள்ள நம்ம என்ன அப்படின்னா, ஆசை இருக்கு, மோகம் இருக்கு, என்னென்ன இருக்க வேண்டிய இந்த உடல் உணர்வுகளால என்னென்னமோ இருக்கு. இதெல்லாம் ஒரு குருக்கிட்ட போயிட்டு நம்ம உபதேசம் கேட்குறோம் அப்படின்னா, ரொம்ப வலிக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு குருவுக்கிட்ட வந்து போறோம். உண்மையான குருவா இருந்தாரு அப்படின்னு வச்சுக்கங்களேன், இதெல்லாம் அவர்ட்ட இருக்கும். அவரோட நெறைய பேர் பார்த்துருக்கலாம். இவங்கள்ட்டலாம் பாடம் படிச்சுக்க கூடாது. ரொம்ப சிடுசிடுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிடுசிடுன்னு கிடையாது. அது வந்து உண்மையை உணர்ந்து அந்த உண்மையை கலக்க வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான சுடுதல்களெல்லாம் வாங்கி தரணும் சிஷ்யன். ஏன்னா, அவரு அது சுடறதுக்கான ஒரு விஷயத்த சொல்லல. உலகியல்ல அவங்க பின்னி பிணைஞ்சிருக்காங்க. உலகியல்ல உள்ள அந்த ஆசைகள வச்சு நம்ம வந்து ஒரு குருவானவர் வந்து சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல உள்ளவங்களுக்கு ரொம்ப வலி, வேதனைகளும் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா தெரியும். அது ஏன்னா, அவங்க ஆணவ கன்ம மாயையில அதிகமா பிடிபட்டிருப்பாங்க. ஒரு குருவானவர் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி போயிட்டுருப்பாரு. எந்த விஷயத்துக்குள்ளேயும் இருக்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கும் பிரம்மத்தோட ஐக்கியமாகக்கூடிய அந்த தன்மையை நோக்கி போயிட்டுருப்பாங்க. இவங்க ஒரு தன்மையில போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது செட்டே ஆகாது. எப்படி எப்படி சொல்றது அப்படின்னா, செட்டே ஆகாது. அப்புறம் எப்படி ஒரு விஷயங்கள் உலகத்துல செய்றாங்க, உலகத்துல ஒரு சிஷ்யன் வர்றான் அப்படின்னா, அவனோட கர்ம பலன் அப்படி இருந்திருக்காம். ஒரு குருவானவர் வந்து தானா போய் எதையுமே செய்றதே கிடையாது. அந்த கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க எத்தனை நூல்கள் வேணா எடுத்து படிச்சு பாருங்க. அவங்க கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கர்மம் வந்து இவங்களோட பிணைஞ்சா மட்டும் தான் இங்க வந்து பேசுறது கூட இருக்கும். பேசுறது, பிணையிறது எல்லாமே அந்த கர்மம் வழிவிட்டா மட்டுமே அவங்க செய்வாங்களே ஒழிய, அந்த சிஷ்யன் அந்த கர்மங்கள செஞ்சிருப்பான். இப்போ ஒரு சிஷ்யன் வந்து ஒரு உண்மையான குருவ வந்து அவன் அடையிறான் அப்படின்னு வச்சுக்கங்களேன், அந்த கர்மத்த அவன் வந்து செஞ்சிருப்பான். அப்படி செஞ்சதுனால தான் அந்த குருவ வந்து அடையிறாரு. அதற்கப்புறம் விருப்பு, வெறுப்பு அப்படிங்கிற மோகம் இதெல்லாம் இருக்கிறதுனால அவன் விட்டு வெளியில வரலாம். எல்லா விஷயங்களும் நடக்குது. ஆனா, அந்த குருவை அடையணும் அப்படிங்கிற அவனுக்கு கர்மம் ஏதோ ஒரு விதத்துல அவன் செஞ்சிருக்கான். அதனால தான் அவன் இங்க வர்றான். அதே மாதிரி குருவுக்கு செய்யக்கூடிய எப்படியும் ஒரு குரு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இடைஞ்சல்கள் ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரியான
வார்த்தைகள் அப்படி பேச ஏன்னா அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் அப்படிங்கிறது பிரம்மத்தையில் இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே நிறையா பிரச்சனைகள் அப்படிங்க ஏன்னா உலகத்தில் உள்ளவங்க இவங்களை எப்போதுமே ஒரு வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க, வித்தியாசமாக தான் நடத்துவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கர்மங்களும் இவங்களை வந்து சாடும். அந்த கர்மங்களுக்கான பலன்களை கொடுத்துட்டு இவங்க பாட்டுக்கும் பேசாட்டிக்கு இருந்துருவாங்க. ஒருத்தர் இங்கே அவங்க வந்து எந்த ஒரு விருப்பு வெறுப்புனால செயல்படுறதே கிடையாது. ஒரு குருவானவர் விருப்பு வெறுப்புனால செயல்படுறதே கிடையாது. ஆல்ரெடி அவங்க அனுபவித்த கர்மத்திற்கான கூலியை கொடுப்பாங்களே ஒழிய அவங்க விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அவங்க செயல்படுறதே கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்களோ அதை ரிட்டர்ன் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கும் பிரம்மத்தோட ஐக்கியமாகிற அந்த தொழில்களை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களோட உண்மையான ஒரு நிலை. இதுதான் அவங்களோட பயணம் அப்படிங்கிறது. கர்மம் எதுவோ அதை ஆல்ரெடி அவங்க வாங்கினதை திருப்பி கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலைகளை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் ஒரு குருவை வந்து எப்போதுமே பாய்ச்சிக்கக்கூடாது, இந்த மாதிரி எதுவும் செஞ்சுக்கக்கூடாது. அவரோட விஷயங்கள் எல்லாமே இப்படி கடினமான ஒரு விஷயமா தான் இருக்கும். பார்க்குற உலகிலிருந்து பார்க்குறவங்களுக்கு கடினமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் உண்மையிலே ஒரு குரு வந்து ஒரு அன்புருவா அருளுருவா வந்து ஒரு நித்திய அந்த பிரம்மத்தில் இருக்கக்கூடியவர். அவரோட வார்த்தைகள் அப்படி தெரியலாம். ஆனால் உண்மையிலே கருணையின் உச்சம் அப்படிங்கிறது ஒரு குருவாக தான் இருக்க முடியும்.